அல்லாஹ் முன்பே யார் சுவர்க்கத்திற்கு செல்வார்கள் யார் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அறிந்திருந்தால் ஏன் அவன் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினான்? ஏன் மக்களை நேரடியாக அவர்கள் சேர வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை? இதை எளிய முறையில் புரிந்து கொள்வோம். ஆம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். நாம் என்ன தேர்வுகளை செய்வோம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒன்றை அறிவது என்பது அதை நடக்க கட்டாயப்படுத்துவது போல் அல்ல. உதாரணமாக, ஒரு ஆசிரியருக்கு தெரியும் ஒரு மாணவன் ஒருபோதும் படிப்பதில்லை, எனவே அவன் தோல்வி அடைவான். ஆனால் அதனால் அந்த ஆசிரியர் அவனை தோல்வி அடைய கட்டாயப்படுத்தினாரா? நிச்சயமாக இல்லை. அந்த மாணவன் தனது சொந்த தேர்வை செய்தான். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், அல்லாஹ் யாரையாவது நேரடியாக சுவர்க்கத்தில் வைத்தால் அந்த நபர் மகிழ்ச்சியாக இருப்பார், குறை கூற மாட்டார். ஆனால் அல்லாஹ் யாரையாவது நேரடியாக நரகத்தில் வைத்தால் அந்த நபர் அழுது கூறுவார், ஏன் நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கவில்லையே என்று. அதனால்தான் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை ஒரு சோதனையாக வழங்கினான். குரானில் சூரா அல் முல்க் வசனம் 2 அல்லாஹ் கூறுகிறான், அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான், உங்களில் யார் சிறந்த செயல்களை செய்கிறார்கள் என்று சோதிக்க. இதைப் பற்றி சிந்தியுங்கள். பள்ளியில் கூட ஆசிரியர் எந்த தேர்வும் நடத்தாமல் மாணவர்களை தேர்ச்சி அல்லது தோல்வி அடைய செய்தால் எல்லோரும் சொல்வார்கள், இது நியாயமல்ல என்று. உண்மையான நீதி என்றால் அனைவருக்கும் தங்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பது. அல்லாஹ் மிகவும் நீதியானவன். அவன் யாருக்கும் அநீதி செய்வதில்லை. மறுமை நாளில் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அல்லது நான் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டேன் என்று. அனைவரும் தங்கள் பதிவுகளை தெளிவாக பார்ப்பார்கள். ஜன்னத்தோ அல்லது ஜஹன்னமோ அவர்களின் சொந்த தேர்வுகளின் விளைவே என்று இறுதியில் அறிவார்கள்.